கிளிப்பிள்ளைக்கு எடுத்து சொல்கிற மாதிரி என்ன தான் நம்ம சொன்னாலும் நம்ம பெற்றது அப்புறம் நம்மளை பெற்றது நம்மளுக்கு வாய்ச்சதுன்னு யாருமே நம்ம சொல் பேச்சு எப்போதுமே கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் இந்த மனசும் சம்மந்தமே இல்லாமல் நேரம் காலம் பார்க்காம அலைப்பாஞ்சிட்ருக்கும். ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி நேரத்தில் நான் ஷாப்பிங் தாங்க ப்ரிஃபர் பண்ணுவேன். கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே ஒரு ஹைப்பர் மார்க்கெட் இருக்குது. வீட்டில் இருந்து ஒரு நிமிஷம் தான் ஆகும். அதனால் லேட் நைட்டாக இருந்தால் கூட ஷாப்பிங் வந்து கிளம்பிடுவேங்க. தப்பி தவறி கூட உங்களோட கஷ்டங்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்னு யார் கூடயும் ஷேர் பண்ணிக்காதீங்க. உண்மையான ஃப்ரெண்ட்ஸும் இருக்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு என்ன மாதிரி ஆட்களுக்கெல்லாம் கண்டுபிடிக்க தெரியாது. யார் என்ன சொன்னாலும் நம்பிடுவேன். நிறைய அடி வாங்கியிருக்கேன். அதனால் இப்போ தான் கொஞ்சம் திருந்திருக்கேன். நம்மக்கிட்ட இனிக்க பேசுகிற எல்லாருமே நல்லவங்களாக இருக்க மாட்டாங்க. நம்மக்கிட்ட நம்ம கஷ்டத்தெல்லாம் கேட்டுட்டு அது பின்னாடி போய் என்ஜாய் பண்ணுவாங்க. அது ஒரு சிலருக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். அதனால் பெட்டர் நம்ம ஃபீலிங்ஸை நம்மளோடய வச்சுக்கிறது நல்லது. எந்த கஷ்டம்னாலும் கண்டிப்பாக வந்து மாறும். நம்ம வந்து சின்ன விஷயங்களே சந்தோஷத்தை பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. எனக்கு இந்த மாதிரி குட்டியாக ஷாப்பிங் பண்ணாலே மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிருங்க. குட்டி விஷயங்களுக்கும் நான் வந்து சந்தோஷப்பட்டு பார்ப்பேன். அதனால் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண உடனே வந்து என் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிடுச்சு. என் பொண்ணு தாங்க என்னோடய ஷாப்பிங் பார்ட்னர். பாருங்கள், எந்த டைமில் எப்போ கூப்பிட்டாலும் ஷாப்பிங்னா ஃபுல் மேக்கப்போடு கிளம்பி வந்துடுவா. இப்போ அவளுக்கும் எனக்கு தேவையான கொஞ்சம் திங்ஸ் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். 2 நாளைக்கு முன்னாடி நான் பார்த்த பாதி திங்ஸ்க்கு மேலே இல்லைங்க. அதனால் சரி இந்த ஷால் எடுத்துக்கலான்னு எடுத்தேன். இது வெல்வெட் ஷால் எனக்கு பிடிச்சி தான் எடுத்தேன். உங்களுக்கும் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். என் ஹஸ்பண்ட் அவங்களும் சாப்பிட்டுட்டு எனக்கும் சாப்பாடு வாங்கி வச்சுருந்தாங்க. அதனால் சாப்பிட்டாச்சு. இப்போ மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்குது. உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க, எப்படி ஓவர் கம் பண்ணுவீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். நல்லா பாசிட்டிவாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. பாய்.